10-15 வருடத்திற்கு முன்னாடியே அவரோட பாட்டிலே அதை சொல்லிட்டாரு. இல்லைங்கப்பா இல்லைங்க என்னம்மா சார், அப்படி அன்னைக்கே அதை கணிச்சு வச்சிருக்காரு. விஜய் சார், உங்களுக்கு நான் அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்க விஜய் சாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். வேறொரு சாருக்கு நீங்க கவர்மெண்ட் வேலை தராட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்க அவருக்கு இன்னொரு படம் ஒன்று நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த நேரம் சிவகாசியும் சரி திருப்பாச்சியும் சரி மிகப்பெரிய ஹிட்டு, பட்டி தொட்டி எல்லாம் அடிச்சு தூள் கிளப்பிச்சு. அப்படி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு மிக முக்கியமான இயக்குனர் அவங்களுக்கு நீங்க ஒரு படம் நடிச்சு கொடுக்கணும்னு இந்த கூல் சுரேஷ் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த காஸ்டியூம் இதை போட்டுட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்திருந்தாங்க. வந்துட்டு அண்ணா உங்கள் ட்ரெஸ் எங்கே நடிக்கிறீங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது அந்த வீடியோ வெளியில் பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு. அதில் கமெண்ட்டில் நிறையா பேர் பாருப்பா இவ்வளோ ஒருமையில் சொல்லியிருந்தாங்க. அவங்க நான் அது சொல்லணும்னு நினைக்கிறேன். வாழ்வை பார்த்தியா அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணி பேசினாங்க. நான் உங்களை கேட்குறேங்க, ராஜ்மோகன் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யாரு? நம்ம தானே ஜெயிக்க வச்சோம். நீங்களே ஓட்டு போட்டுட்டு சார், நீங்களே ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு அவங்கள குறை சொன்னா என்ன நியாயம் இது? அப்போ ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் ஏசுவீங்க, தாழ்ந்தாலும் ஏசுவீங்களா? ராஜ்மோகன் அவர்களுக்கு என்னங்க குறை? என்ன குறை? எதற்காக அவரை ஒருமையில பேசுறீங்க? அவங்க மட்டும் இல்ல, பல பேரை நீங்க தான் ஓட்டு போட்டு டிவிக்கே வேணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்படி குறையும் சொல்லியிருந்தா என்ன அர்த்தம்? விஜய் சாரு ஒரு சாமானிய மக்கள் ஆட்டோ டிரைவர் கூட முதல்ல இது எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டிரைவரோட மகன் கூட எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சார் அவர்களுடைய எம்எல்ஏக்களை நீங்க குறை சொல்றீங்களே, நீங்க தானங்க ஓட்டு போட்டது. அப்ப என்ன மென்டாலிட்டியில தாங்க இருக்கிறீங்க? நீங்க சும்மா ரீல்ஸ் பார்க்கறது மட்டும் இருந்தா போதுமா? அடுத்தவங்களை கமெண்ட் பண்றது மட்டும் இருந்தா போதுமா? இது எதற்காக இந்த சிலம்பம் படத்தோட ஆடியோ ரிலீஸ்ல சொல்றேன்னா அதை சொல்றேன். அப்ப நீங்க என்ன எண்ணத்துல நீங்க போய் ஓட்டு போட்டீங்க? யாரு வேட்பாளர்னே தெரியாது, வேட்பாளர் பேர் தெரியாது, விசிலுக்காக போட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அதுவும் இல்லாம எல்லாருமே படிச்சவங்களா இருக்காங்க எம்எல்ஏக்கள். சில பேர் எம்எல்ஏவா பதவி ஏற்கும் போது அவங்களுக்கு பேசவே தெரியல, கை காலம் நடுங்குது அப்படிலாம் சொல்லி இவரெல்லாம் ஒருமையில சொல்லியிருந்தீங்க. இவரெல்லாம் எம்எல்ஏவா அர்ப்பனுக்கு வந்த வாழ்வப்பாரி